மத்திய அரசு பயங்கரவாதத்தை ஒழிக்க எடுக்கும் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஆதரவை அளிப்போம் என காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரமோத் திவாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்திய ராணுவம் மற்றும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் தங்களது ஆதரவை அளிக்கும் என கூறினார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்திருந்தால் சிறப்பானதாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரிவான விளக்கத்தை அளித்ததாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் சட்ட விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரிவான விளக்கத்தை அளித்ததாகவும், போர் பதற்றம் நிலவும் இந்த நேரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒற்றுமையுடன் செயல்படுவது முக்கியம் எனவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் வீரத்துடன் போரிட்ட ஆயுதப்படைகளுக்கு பிஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் பாராட்டு தெரிவித்திருப்பதாக பிஜேடி எம்பி சஸ்மித் பத்ரா கூறினார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் வழங்கிய அறிக்கையை குறிப்பிட்டு பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூரை சிறப்பாகவும் துணிச்சலுடன் துல்லியமாகவும் கையாண்ட இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்ற ஆயுதப்படைகள் எடுக்கும் எந்த விதமான தீர்மானத்திற்கும் பிஜேடி ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே இந்தியா ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. இந்திய பகுதிக்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது. அதன்படி ஹரோப்ரகர் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மைதானம் அருகே ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரின் லீக் போட்டி ராவல்பிண்டி மைதானத்தில் இன்று நடைபெறவிருந்த நிலையில் இந்திய ராணுவம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் செயல்பாட்டு தலைவரான அப்துல் ராவூப் அசார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவம் புகுந்து 9 தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரியின் குடும்பத்தினர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது மசூத் அசாரியின் சகோதரரும் தீவிரவாதியுமான அப்துல் ராவூப் அசார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இவர் 1999ஆம் ஆண்டு காத்மாண்டுவில் இருந்து டெல்லி சென்ற பயணிகள் விமானத்தை காந்தாருக்கு கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டவர். பயணிகளை பிணை கைதிகளாக பிடித்ததால் அப்போது 36 தீவிரவாதிகள் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் 15 நகரங்களில் பாகிஸ்தான் நடத்தவிருந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவம் புகுந்து 9 தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு எதிர் தாக்குதல் தொடுக்கும் விதமாக இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் எல்லையோர மாநில முதலமைச்சர்களுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு, ஸ்ரீநகர், பதன்கோட், லூதியானா, ஜலந்தர், சண்டிகர், ஆதம்பூர் உள்ளிட்ட 15 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையினால் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பட்டாரி, ஒசைனிவாலா, சாக்கி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் கொடியிறக்க நிகழ்வுகளை காண பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவம் புகுந்து தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியதின் எதிரொலியாக பல மாநிலங்களில் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன.
பொது இடங்களில் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி, ஒசைனிவாலா மற்றும் சாத்கி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் கொடியிறக்க நிகழ்வுகளை பார்வையிட மறு அறிவிப்பு வரும் வரை பொது இடங்களில் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி, ஒசைனிவாலா மற்றும் சாத்கி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் கொடியிறக்க நிகழ்வுகளை பார்வையிட மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக மே 11ஆம் தேதி பஞ்சாபில் நடைபெறவிருந்த IPL போட்டி அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தர்மசாலா கிரிக்கெட் மைதானத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கிடையேயான லீக் போட்டி அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக தர்மசாலா விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.